ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது, நீங்கள் பார்க்குற இந்த கிளாஸ் டோரில் தான் நம்ம வந்துட்டு இன்னைக்கு இஎம் லாக் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஏன்னா ரொம்ப நாளுக்கு பிறகு ஒரு இஎம் லாக் ஃபிக்ஸ் பண்ணுறேன். ஏன்னா வந்துட்டு நான் ஒர்க் பண்ணும்போது இஎம் லாக் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறேன். அதுக்கப்புறம் ஒருத்தருக்கு பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். அதுக்கப்புறம் யாருக்குமே இஎம் லாக் ஃபிக்ஸ் பண்ணவே கிடையாது. இன்றைக்கி நம்ம இந்த கிளாஸ் டோரில் இஎம் லாக் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். எப்படி ஃபிக்ஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இதுக்கு என்னென்ன தேவைப்படும், இதை பற்றின ஃபுல் விளக்கம் இந்த வீடியோவில் தரேன். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள். பார்த்து முடிச்சுட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் கேட்க பண்ணுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம டெக்ஸ்இர்பி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் இந்த டோரில் என்னென்ன இருக்குன்னு சொல்லிடுறேன். இந்த டோர் பார்த்தோம்னா இந்த கிளாஸ் டோரில் டாப்பில் இருக்கிறது ஒரு இரும்பு ஃப்ரேம் இருக்குது. இரும்பு ஃப்ரேம் வச்சு தான் அவங்க வந்துட்டு டோர் ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. கீழே அதாவது ஃபுல்லாக அதுக்கப்புறம் கிளாஸ் தான். இந்த கிளாஸ் டோரில் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு என்னென்ன தேவைப்படும் எல்லாத்தையுமே டீட்டெயிலாக சொல்கிறேன். இதில் நம்ம யூஸ் பண்ண போகிற பயோமெட்ரிக் பார்த்தோம்னா வந்துட்டு K30 பயோமெட்ரிக் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஏன்னா கஸ்டமர் கேட்டதும் K30 பயோமெட்ரிக் தான் கேட்டிருந்தாங்க. அதனால் இதில் யூஸ் பண்ண போகிற பயோமெட்ரிக் K30 பயோமெட்ரிக் யூஸ் பண்ணுறோம். அடுத்து பார்த்தோம்னா இந்த கிளாஸ் டோருக்கு தேவையான கிளாம்ப் என்னன்னு பார்த்தோம்னா ஒரு யூ கிளாம்ப் தேவைப்படும். ஏன்னா வந்துட்டு யூ கிளாம்ப் இருந்தால் தான் வந்துட்டு கிளாஸ் டோரில் நம்ம வந்துட்டு இஎம் லாக் ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஒரு யூ கிளாம்ப் தேவைப்படும். அடுத்து ஒரு எல் கிளாம்ப் தேவைப்படுது. ஏன்னா பார்த்தோன்னா அந்த இரும்பு ஃப்ரேம் இருக்குது பார்த்தீங்கன்னா, இரும்பு ஃப்ரேமில் வந்துட்டு நம்ம இஎம் லாக் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு எல் கிளாம்ப் தேவைப்படுது. அடுத்து பார்த்தோம்னா ஒரு எக்ஸிட் சுவிட்ச் எதுக்காக பார்த்தோம்னா ஒரு வேளை நம்ம வந்துட்டு உள்ளே போயிட்டோம்னா வெளியே வரதுக்கு அந்த எக்ஸிட் சுவிட்சை ப்ரெஸ் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்காக வெளியே வரலாம். அதுக்கு டோர் அன்லாக் ஆகிடும், நம்ம வெளியே வர முடியும். இதுதான் செட்டப் தேவைப்படும். அதாவது ஒரு K30 ரீடர் ஒன்று தேவைப்படுது. அடுத்து பார்த்தோம்னா ஒரு யூ கிளாம்ப் தேவைப்படுது, ஒரு எல் கிளாம்ப் தேவைப்படுது, அடுத்து ஒரு இஎம் லாக் தேவைப்படுது, அடுத்து பார்த்தா எக்ஸிட் சுவிட்ச் தேவைப்படுது. இந்த 5 ஐட்டத்தை வச்சு தான் வந்துட்டு நம்ம இந்த டோரில் வந்துட்டு லாக் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறத ஒவ்வொன்றா சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா நமக்கு தேவையானது முக்கியமாக ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா வந்துட்டு லாக் ஃபிக்ஸ் பண்ணுறது தான். ஏன்னா அதுதான் பெரிய வேலையே. ஏன்னா லாக்கை ஃபிக்ஸ் பண்ணி ஓரளவுக்கு ஒர்க்கை முடிச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் எல்லாத்தையும் ஈஸியாக முடிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம செய்ய போகிறது இந்த கிளாஸ் டோரில் யூ கிளாம்பை ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். யூ கிளாம்பை ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஃபிக்ஸ் பண்ண பிறகு இஎம் லாக்கில் வந்துட்டு ஒரு பிளேட் இருக்கும். அந்த பிளேட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு எல் கிளாம்பை ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். ஃபிக்ஸ் பண்ண பிறகு இஎம் லாக்கு பவர் கொடுத்துட்டேன். பவர் கொடுத்துட்டு அந்த டோரில் இருக்கிற மேக்னெட் இருக்கு இல்லையா, மேக்னெட் பிளேட்டில் வச்சு நான் லாக் பண்ணிவிட்டு டோரை தள்ளும் போது பார்த்தீங்கன்னா டோரை க்ளோஸ் பண்ணிட்டேன். க்ளோஸ் பண்ணும்போது கரெக்டாக அந்த ஃப்ரேமில் இரும்பு ஃப்ரேமில் ஃபிட் ஆகிடுச்சு. ஃபிட் ஆன பிறகு நான் செஞ்சது பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற ஸ்க்ரூ பண்ணுற இடங்கள்லாம் வந்துட்டு ஒரு கிட்ட வந்துட்டு ஒரு 6 ஸ்க்ரூ பண்ணிக்கிட்டேன். ஏன்னா வந்துட்டு ஒரு 6 ஸ்க்ரூ வந்துட்டு கரெக்டான ஃபிட் ஆகிறதுக்காக 6 ஸ்க்ரூ பண்ணிக்கிட்டேன். மெட்டலில் ஸ்க்ரூ பண்ணிட்டேன். மெட்டல் ஃப்ரேம் இருக்குல்ல, மெட்டல் ஸ்க்ரூ அந்த ஃப்ரேமில் ஸ்க்ரூ பண்ணிக்கிட்டேன். பக்காவாக ஸ்க்ரூ பண்ண பிறகு அடுத்து நான் செய்ய போகிறது, ஏன்னா அந்த லாக்கை பக்காவாக ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஃபிக்ஸ் பண்ண பிறகு K30 ரீடரை அவங்களுக்கு தேவையான கஸ்டமருக்கு தேவையான ஹைட்டில் வச்சு ஓகே இந்த இடம் போதுமான கேட்டு அவங்க ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி வச்சு அந்த K30 ரீடரையும் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். ஃபிக்ஸ் பண்ண பிறகு இதுக்கப்புறம் நான் செய்ய வேண்டியது, இதுக்கெல்லாம் கேசிங் அடிக்கணும். பக்காவாக கேசிங் அடிக்கணும். ஏன்னா வந்துட்டு வெளியே வயர் தெரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கரெக்டாக பக்காவாக கேசிங் அடிச்சுக்கிட்டேன். அதாவது இஎம் லாக்ல இருந்து K30 ரீடர் வரைக்கும் கேசிங் அடிச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் உள் சைடாக போயிட்டு என்ன செய்யணும்னா உள்ளே இருந்து அந்த இஎம் லாக்குக்கும் சரி அந்த ரீடர்லேருந்து சரி வயர் வரும். அந்த வயரை உள்ளே கொண்டு போயிட்டு பவர் ப்ளக் பாயிண்ட்டுக்கும் கொடுத்துட்டேன். அதே சமயத்தில் கீழே வந்துட்டு எக்ஸிட் சுவிட்சையும் கொடுத்துட்டேன். எக்ஸிட் சுவிட்ச் கொடுத்துட்டு கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணி எக்ஸிட் சுவிட்சை ப்ரெஸ் பண்ணால் டோர் அன்லாக் ஆகிற மாதிரி செட் பண்ணிட்டேன். எல்லாமே கொடுத்து முடித்த பிறகு கரெக்டாக ஆன் பண்ணியும் பார்த்தேன். கரெக்டாக பக்காவாக ஒர்க் ஆகிடுச்சு. கஸ்டமர்டையும் எல்லா எக்ஸ்ப்ளனேஷனும் கொடுத்துட்டேன். எப்படி ஒரு யூசரை ஆட் பண்ணுறது, என்ன மாதிரி யூஸ் பண்ணணும் அப்படின்னு எல்லாத்துலேயுமே விளக்கம் கொடுத்துட்டு கம்ப்ளீட்டாக ஒர்க்கை முடிச்சாச்சு. இந்த வீடியோவில் டோர் லாக் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படிங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காம டெக்ஸ்இர்பி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோக்கள் நோட்டிஃபிகேஷன் வந்துடும். இன்றைக்கி இந்த வீடியோ இவ்வளோ தான். நாளைக்கு இன்னொரு புது இன்ட்ரெஸ்டிங்காக சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி.